கைதாகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதுகில் குத்திய பாஜக. என்ன நடந்தது? அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வெளியான நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் தேர்தல் விதிகளும் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதாவது தமிழக அரசியல் களத்தில் பிடி கொடுக்காமல் கரார் காட்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்ட ரீதியான சிக்கல்கள் மூலம் பணிய வைக்க டெல்லி மேலிடம் திட்டமிடுகிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. இதை பற்றிய சிறிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவதற்காக பாஜக தலைமை பல ரகசிய உத்தரவாதங்களை கொடுத்திருந்தது. ஆனால் பாஜக தருகிற எந்த உத்தரவாதங்களுக்கு அதிமுக தலைமைக்கும் உடன்பாடு உண்டா? முதலில் அவர்களிடமிருந்து ஒப்புதலை பெறுங்கள் என்று பாஜகவுக்கு தகவல் தந்து விஜயும் ஒரு செக் வைத்தார். இதனையடுத்து அமித்ஷாவின் அட்வைஸின் பெயரில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதித்தார். கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜகவின் துணைத் தலைவரான ஜெயப்பிரகாஷும் இணைந்திருந்தார். பியூஷ் கோயலுக்கும் எடப்பாடிக்கும் இணைப்பு பாலமாக அடிக்கடி இருந்து வருபவர் ஜெயப்பிரகாஷ். கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜக தரப்பிலிருந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை சுட்டிக்காட்டி பேசிய பியூஷ் கோயல், திமுகவை வீழ்த்த விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதுதான் ஒரே வழி. திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிப்பது அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் அவசர தேவை. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. அவர் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் இழப்பதற்கு அவரிடம் வேறு எதுவும் இல்லை. வெற்றி தோல்வி சகஜமென ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடலாம். ஆனால் அதிமுக பாஜகவிற்கு அப்படி இல்லையே. அதிமுக ஆட்சிக்கு வராது போனால் உங்கள் நிலை என்னவாகும் என யோசியுங்கள். உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சியின் சீனியர்களை கலகம் செய்வார்கள். இது உங்களின் தலைமைக்கே ஆபத்தை உருவாக்கலாம். அது மட்டுமல்லாமல் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுகவை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டியதிருக்கும். அதற்குள் உங்களை நம்பியுள்ள அதிமுக தலைவர்கள், நிர்வாகிகள் என பலரும் திமுகவுக்கு விஜய் கட்சிக்கும் தாவி விடுவார்கள். இது போன்ற இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை நமக்குத்தான் இருக்கிறது. அதனால் என்டிஏ கூட்டணிக்கு விஜயை சேர்ப்பதில் பல நன்மைகள் இருக்கிறது. விஜய்க்கு ஓகே சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று யதார்த்த அரசியலை, எதிர்கால அரசியலையும் பேசியிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி, விஜயை கூட்டணியில் சேர்க்க நான் எதிர்க்கவில்லை. ஆனால் கூட்டணிக்காக அவர் சொல்லும் நிபந்தனைகளை என்னால் ஏற்க இயலாத சூழல். இப்பவும் நான் சொல்வது, திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு இணையாக அதிமுக போட்டியிடும். 1-2 வேணுமானால் கூடுதல் குறைவாக இருக்குமே தவிர மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட அதிமுக சீனியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே சமயம் நமது கூட்டணிக்கு அவர் வருவதாக இருந்தால் 25 தொகுதிகள் தர முடியும். அது கௌரவமான சீட் தான். மேலும் வலியுறுத்தப்பட்டால் அதிகபட்சம் 30 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கும். இதை தாண்டி வேறு எந்த நிபந்தனைகளையும் என்னால் ஏற்க இயலாது. அதிமுக சீனியர்களுக்கும் 30க்கும் அதிகமான சீட் தர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்டத்தில் சீட் எண்ணிக்கையை கடந்து 2.5 ஆண்டு சிஎம், துணை முதல்வர், கேபினெட் என்ற கோரிக்கைகள் தொடர்பான பேச்சு வந்தபோது இவைகளுக்கே ஓகே சொல்ல முடியாது. கூட்டணி ஆட்சி என்கின்ற விவாதமே தேவையற்றது. இதில் எங்களுக்கு விருப்பமில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆலோசிக்க வேண்டியதை இப்பொழுது பரிசீலிக்க கூட என்னால் முடியாது. ஓகே சொல்லவும் இயலாது. இதுதான் எங்களின் நிலைப்பாடு என்று தெரிவுபடுத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இந்த பதில்களில் ஷாக்கான பியூஷ் கோயல் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து விஜயை மையப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை தொடரலாமா அல்லது அதிமுகவிடமிருந்து பாஜகவிற்கான சீட் எண்ணிக்கையை குறைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா என அமித்ஷா தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொத்துக்களை மறைத்ததாக தொடர்பான வழக்கு திடீரென்று உயிர் பெற்றுள்ளது. இந்த வழக்கு குறித்து நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரணை
விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் உயிர் பெற்றுள்ள இந்த சொத்து மறைப்பு வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைத்தது நிரூபிக்கப்பட்டால் அது அவரது எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்தாக முடிவதோடு எதிர்கால தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடையை ஏற்படுத்தலாம். இந்த சூழலை தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பாஜக மேலிடம் திட்டமிடுவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதம் காட்டினால் இந்த வழக்கின் வேகத்தை அதிகரித்து அவரை சட்ட சிக்கலில் முடக்குவது அல்லது கட்சியின் மற்ற சீனியர்களை தங்கள் பக்கம் இழுத்து அதிமுகவை பலவீனப்படுத்துவது என பாஜக காய் நகர்த்தவும் முயலலாம். டெல்லியின் இந்த செக் எடப்பாடியை பணிய வைக்குமா அல்லது அவரது சட்ட போராட்டத்தின் மூலம் மீண்டு வருவாரா என்பதுதான் தற்போதைய தமிழக அரசியலின் $1 பில்லியன் கேள்வி. நாம் இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்குள் பல அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பலரும் திமுகவிற்கு தாவிவிட்டனர். இந்த நிலையில் இது ஒரு புறம் இருக்க தற்போது அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடிக்கு மேலும் ஒரு சிக்கலை இழுத்துள்ளனர். சி.வி. சண்முகம் ஒருபுறம் நயன்தாராவை பற்றி பேசவும், மறுபுறம் திண்டுக்கல் சீனிவாசன் சேலைகளை பொம்பளைகளுக்கு கொடுத்துள்ளார்கள், பாவாடையெல்லாம் கொடுக்கவில்லை என்று அவரும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியது அனைவருக்கும் முகம் சுளிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் அதிமுகவினை மேலும் அதல பாதாளத்திற்கு தள்ளி கொண்டு வருகின்றனர் அதிமுக நிர்வாகிகள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அந்த கொடநாடு விஷயத்தையும் தற்போது பாஜக இழுத்துள்ளது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவரை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. போலீசார் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தி அவரை அழைத்து சென்றதாகவும் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் பாஜகவின் வேலைதான் என்று அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜக தனது முதுகில் குத்திவிட்டது என்று மிகவும் வருத்தத்திலிருந்து வருகிறாராம். இது தற்போது அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜக வைத்த வலையில் நன்றாக மாட்டிக்கொண்டார் என்று அதிமுக நிர்வாகிகள் பலரும் புலம்பி வருகின்றனர். ஏற்கனவே சொன்னோம், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று தலைபாடாக அடித்துக் கொண்டோம், நீங்கள் கேட்கவில்லை என்று தற்போது எடப்பாடியை பலரும் திட்டிக்கொண்டும் குமரிக்கொண்டும் இருக்கின்றனர். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.